ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறது சகஜம் தான். ஆனால் என்ன பண்ணியிருப்போம், சம்டைம்ஸ் நம்ம எமோஷன்ஸ் ப்ளே ஆகி பெரிய லாஸாக பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் எப்படி அந்த லாஸ்லேருந்து ரெக்கவர் ஆகுது அதுக்காக தான் 3 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், co-founder ஆஃப் ட்ரேடிங்ஸ். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும். ஏன்னா லாஸ்ன்றது எல்லா மக்களுக்கும் வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடர் ஆனாலும் சரி, நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் 2 ட்ரேட் லாஸ் ஆகலாம். லாஸ் வர்றது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் லாஸ் வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், அதை லாஸில் நம்ம எதனா லெசன் கற்றுக்குறோமா, இல்லை அதே தப்பை தான் திரும்பி பண்ணுறோமா, அந்த விஷயங்கள் இருக்குது. லாஸ் வந்துட்ட பிறகு நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, எல்லோரும் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அக்செப்ட் யுவர் லாஸஸ். என்னென்னா, லாஸ்னால் ட்ரேடிங்கில் வரதான் செய்யும். லாஸை தடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எடுத்திங்கனாலும் சரி, அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டே பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதம் லாஸ் வரும், ஒரு மாதம் ப்ராஃபிட் வரும், இந்த மாதிரி மாற்றி தான் நடந்துருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எடுத்தாலே உங்களுக்கு லாஸ் ப்ராஃபிட் வருதுன்னா, ட்ரேடிங்கும் ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணும்போது ட்ரேடிங்கிலும் நம்மளுக்கு லாஸு வரதான் செய்யும். அந்த மென்டாலிட்டி இருக்கணும். ஏன்னா நிறைய மக்களுக்கு ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், ட்ரேடிங் கேம்லிங் போல் தலைவலி வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஐயோ ட்ரேடிங்கில் இனிமேல் இதுவே பண்ண முடியாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. லாஸ்னால் வரதான் செய்யும், மார்க்கெட்டில் லாஸ் வரதான் செய்யும். அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, லாஸ் வந்துடுச்சு, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கரெக்டாக பண்ணி அதை ப்ராஃபிட்டாக மாற்றிக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற லாஸை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க மேலே தான் பழி போடுவாங்க. அவங்க சொல்லி எடுத்தேன் சார், அதனால லாஸ் ஆகிடுச்சு. காலையில் ஏன்ச்சேன் நான் டிவி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டை பை பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் பை பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு. என்னென்னா, லாஸை தாங்க தான் பண்ணணும்னு ஏற்றுக்க மாட்டாங்க. எப்போதுமே பழி யார் மேலே தூக்கி போடுறது, இன்னொருத்தங்க மேலே. அவர் சொன்னதுனால தான் நான் பண்ணேன். சரி, நீங்கள் சொல்லலாம்னா டெலிகிராமில் நான் இது வந்துச்சு, கால்ஸ் வந்துச்சு, டிவியில் பார்த்தா அதெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் வந்துச்சு. ஆனால் ட்ரேட் எடுத்தது யார்? அவங்க வெறும் இந்த மாதிரி பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ட்ரேட் எடுத்தது அவங்க எடுத்தாங்களா, நீங்கள் எடுத்தீங்களா? கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் எடுக்கிறோம். ஒரு ட்ரேட் எடுக்கிறது நம்ம தான் எடுக்கிறோம், நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் லாஸ் வரதுக்கான ரீசன் யாருன்னா நம்ம தான். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறாங்களா, அவங்க லாட்லாம் போட சொல்கிறேன், இந்த 5 லாட் போடுங்க, 10 லாட் போடுங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா அது என்னென்னா சாக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே பை பண்ணணும்னு ஆசையாக இருந்திருக்கோம் அந்த ஸ்கிரிப்டில், இல்லை இன்றைக்கி ட்ரேட் பண்ணணும்னு ஆசையாக இருந்திருக்கோம், நம்ம தேடி இருப்போம். அவர் சொன்ன உடனே என்ன பண்ணியிருப்போம், இன்னும் தைரியம் அதிகமாக இருக்கும், அவரே சொல்லிட்டார் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு ஆசை இருக்குது அதை நம்ம பண்ணிவிட்டு, டக்குன்னு என்ன பண்ணுறோம், லாஸ் வந்தவொடனே அவர் மேலே பழி போடுறது. இது நார்மலாக நடக்கும். என்னென்னா, அவர் 1 லாட் எடுக்க சொல்லியிருந்தா அப்புறம் 5 லாட் எடுத்துகிட்டு அவர் மேலே என்ன போடுறது, பழி போடுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய காசுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. மற்றவங்க சொல்கிறத வச்சு யார் கடைசியில் ட்ரேட் எடுக்கிறாங்க, நீங்கள் தான் எடுக்கிறீங்க. அதனால் லாஸ் வர்றதுக்கான ரீசன் யார்கிட்ட, நீங்கள் தான். அதனால் எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். லாஸ் வரதான் செய்யும். அதே மாதிரி லாஸ் யார்னால் வந்துச்சுன்னா, என்னால் வந்துச்சு, மற்றவங்களால வரல, என்னால் வந்துச்சு. ஆனால் லாஸ் வந்துட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைட்டில் கொடுத்துருப்போம். ஆனால் உண்மையாலனா லாஸ் பண்ணிட்டோம், என்ன பண்ணணும், அதுதான் உண்மையான டைட்டில்னா. இப்போ பண்ணது லாஸ் யார் பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். லாஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வேறு யாரோ சொல்லி லாஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. லாஸ் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்னென்னா அக்செப்ட். என்னென்னா, நீங்கள் பண்ண லாஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டே அவுட் ஆஃப் தி மார்க்கெட். இதை நான் எல்லாருக்கும் சொல்கிறது, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, லாஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்கள், அந்த எமோஷன்ஸ்லாம் ப்ரேயாக இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், லேப்டாப்பையோ இல்லை மொபைலையோ க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். டீ குடிக்க போகிறீங்களா, இல்லை சும்மா வாக்கிங் போகிறீங்களா, வாக்கிங் போக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்கேஸ் லாஸ் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன இருக்கும், எமோஷன்ஸ் பீக்கில் இருக்கும், அட்ரிலின்னு சொல்லுவாங்க, அப்படியே பீக்கில் இருக்கும். என்னென்னா, இப்போயே நான் ரெக்கவர் பண்ணிடணும், அது எல்லாருக்கும் வர்றது. என்னென்னா, லாஸ் ஆகிடுச்சுன்னா இப்போயே ரெக்கவர் பண்ணிடணும். கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, விட்ட இடத்துல தானே சார் தேடணும் அப்படின்வாங்க. மார்க்கெட் கடல், நீங்கள் விட்ட இடத்துல தேடணுன்னா கடலில் எங்கே போய் தேடுவீங்க? இப்போ ஒரு மோதிரத்தை ஏதோ ஒரு சின்ன பக்கெட்டில் தொலைச்சிட்டோன்னு தேடலாம், பெரிய கடலில் எங்கே போய் தேடுறது? அதனால் இப்போவே அப்படியே லாஸ் பண்ண உடனே நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சின்னா பண்ண முடியாது. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் மொத்தமாக லாஸ் பண்ணுறது. ஏன்னா லாஸ் பண்ணிடுவாங்க, செகண்ட் ட்ரேட் எடுப்பாங்க, அதுவும் லாஸ் ஆகிடுச்சு, 3வது ட்ரேட் எடுக்கிறாங்க, அதுவும் லாஸ் ஆகிடுச்சுன்னா கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் கூட சண்டைக்கு போயிடுவாங்க. நீயா நானா பார்த்துலாம் இன்றைக்கி
மொத்தமாக போட்டோம். நான் 1,00,000 வச்சுருக்கேன், ஏற்கனவே 40,000 50,000 லாஸ் ஆகிடுச்சுன்னா மீதி 50,000 தானே இருக்குது. எமோஷனல் என்ன பண்ணுறோன்னா, சரி 50,000 போட்டோம், ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், வந்தால் ப்ராஃபிட் இல்லைனா க்ளோஸ். அதுக்கும் லாஸ் பண்ணிட்ட பிறகு உட்காந்து யோசிப்பாங்க, ஐயோ பொறுமையாக இருந்திருக்கலாமோ, அந்த 50,000 வச்சு திருப்பி ரெக்கவர் பண்ணியிருக்கலாமோ. புரியுதா என்ன சொல்கிறேன்? என்னன்னா, ஸ்டே அவுட் ஆஃப் தி மார்க்கெட். லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெளில போங்க, டீ குடிங்க, கொஞ்சம் வாக்கிங் போங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்காதீங்க, மார்க்கெட் பார்க்காதீங்க. நாளைக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எங்கேயும் போக போகிறது கிடையாது, மார்க்கெட் அங்கேயே தானே இருக்க போகுது. நாளைக்கு மார்க்கெட் வந்து தொலைஞ்சிருமா, மறைஞ்சு போயிடுமா அப்படின்னா கிடையாது. மார்க்கெட் நாளைக்கும் அங்கேயே தான் இருக்க போகுது. நாளைக்கும் ட்ரேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்னென்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என்னென்னா விட்டுற போகிறோமோ. நீங்கள் விடுறதுக்கெலாம் பயப்படாதீங்க, நாளைக்கும் பிடிச்சிக்கலாம். மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. அதனால் செகண்ட் பாயிண்ட்டு, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நடந்து போங்க. நான் வேணால் எமோஷன்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் சொல்லுங்க. சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றியும் நம்ம வீடியோ போடலாம். தேர்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அனலைஸ் அண்ட் ஃபிக்ஸ் அ ப்ராப்ளம். இதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா, லாஸு வந்துடுச்சு, அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்க, கூல் டவுன் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, எதனால் லாஸ் வந்துச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணேன். நம்ம எப்போதுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரேட் எடுக்க முன்னாடி எதனால் ட்ரேட் எடுத்தீங்கன்னு தெரியணும், எதனால் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு தெரியணும், எதனால் லாஸ் வந்துச்சுன்னு தெரியணும். ஏன் எதனால் லாஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியலனா, திருப்பி அதே மிஸ்டேக் தான் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் எதனால் லாஸ் வந்துச்சுன்னு தெரியலனா, நீங்கள் அடுத்த ட்ரேட் எடுக்கும் போதும் அதே மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க, அதே லாஸ் தான் வரும். அப்போ நம்ம திருப்பி எங்கே வருவோம்னா, மார்க்கெட் கேம்லிங்க. லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, அனலைஸ் பண்ணணும் எதனால் லாஸ் வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு சின்ன டிப் பண்ண கொடுக்குறேன், எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்ட்டு, எப்படி நெக்ஸ்ட்டு வாட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ் ஆகிட்ட பிறகு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். கரெக்டாக ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் என்ன இருக்குன்னா மேலே போயிருக்கும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா, ஓகே நம்மளை யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க போல், அது எப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் தான் சார் அடிக்குது, என் ஸ்டாப் லாஸ்னால் அடிச்சுட்டு எப்போதுமே மேலே போகுது, அப்போ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, மார்க்கெட் கேம்பிளிங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவோம். இப்போ சிம்பிளாக லட்சே மார்க்கெட் இது 20 ரூபாயில் இருக்குது, இது 50 ரூபாயில் இருக்குது. நீங்கள் 50 ரூபாயில் பை பண்ணிட்டீங்க. மார்க்கெட் இந்த இடத்துல பை பண்ணி உங்கள் டார்கெட் 100 ரூபா வச்சுருக்கீங்க. மார்க்கெட் ஆனால் கீழே வருது, நீங்கள் ஸ்டாப் லாஸ் 30 போட்டிருக்கீங்க. கரெக்டாக ஸ்டாப் லாஸ் 30 அடிச்சுட்டு அது எங்கே போகுது, 100 போகுது. எப்போதுமே இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கிறோன்னா, நம்ம போகிற ஸ்டாப் லாஸை தான் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன ஆகிடும், மேலே போகும். இந்த மாதிரி இடத்துல மக்கள் என்ன பண்ணணும்னா, ரிசர்ச் பண்ணலாம், அனலைஸ் பண்ணணும், எதனால் லாஸ் வந்துச்சு, எதனாச்சும் நியூஸ் எதனாச்சும் வந்திருக்குமா, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். வேணால் மார்க்கெட் இன்கேஸ் கீழே வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கரெக்ஷனாக இருக்கலாம். அப்ட்ரெண்ட்னா அப்படியே மேலே தான் போகணும் அவசியம் கிடையாது. அப்ட்ரெண்ட் மார்க்கெட்னா வரலாம், கரெக்ஷனாக வரலாம். ஃபஸ்ட்டு அந்த ரீசனாக இருக்கலாம். செகண்ட்லி ஏதாச்சும் புது நியூஸ் வந்துடலாம். இப்போ வேறு ஏதாச்சும் நெகட்டிவ் நியூஸு, இல்லை வேறு ஏதாச்சும் பேசுகிறாங்க, பிஎம் ஏதாச்சும் பேசுகிறாங்க, அந்த நெகட்டிவ் நியூஸ்லாம் கூட என்ன இருக்கலாம், மார்க்கெட் கீழே வந்துடலாம். ஏதாச்சும் ஏதோ புது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், அந்த மாதிரி நியூஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நியூஸில் கூட என்ன இருக்கலாம், கீழே அடிச்சுட்டு போயிருக்கலாம். இல்லை மூணாவது நம்ம பார்க்குறது இன்ஸ்டியூஷன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மெத்தட். இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்குனே வராங்க. எதுக்கே நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போகணுன்றதுக்கே வராங்க. அந்த மாதிரி மெத்தடில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், மாட்டோம். என்னென்னா மூணாவது மெத்தட். அந்த மாதிரி மெத்தடில் மாட்டீங்க, ஸ்டாப் லாஸ் உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்குன்னா, நெக்ஸ்ட்டு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா, 30 ரூபா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மேலே போகுதுன்னா, நீங்கள் அடுத்த வாட்டி பை பண்ணும்போது 30 ரூபாயில் பை பண்ணுங்கள். 50 ரூபாயில் பை பண்ணாதீங்க, 30 ரூபா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 30 ரூபா வந்துட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், பை பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்காதில்ல. ஏன்னா உங்கள் என்ட்ரி எங்கே இருக்குது, உங்களுக்கு என்ட்ரி நீங்கள் எங்கே எடுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் எடுக்கிறீங்க. புதியது நினைக்கிறேன். இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 50 ரூபாயில் என்ட்ரி எடுத்துருப்போம், கரெக்டாக ஸ்டாப் லாஸ் மேலே போகுது. எப்போதுமே அந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். எதுக்கு, ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்ட பிறகு என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸும் அதிகமாக வருது, இதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் அடிக்கிற சான்சஸும் கம்மி தான். அதனால் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கிறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம், அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது. நோயிங் த ப்ராப்ளம் ஒன்று, செகண்ட் சால்விங் த ப்ராப்ளம். இப்போ நான் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுனா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், பொறுமையாக நெக்ஸ்ட் என்ன ஸ்டாப் லாஸ் எங்கே அடிக்க வராங்களோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லுவாங்க சார் லாஸ் வந்தால் தான் கற்றுக்க முடியும், லாஸ் வந்தால் தான் கற்றுக்க முடியும்னு சொல்லுவாங்களே தவிர, லாஸ் வரும் ஆனால் கற்றுக்க மாட்டாங்க. இது எத்தனை பேர் பண்ணியிருப்போம், லாஸ் வருதுன்னு இந்த மாதிரி தெரியும், இவங்களுக்கு தெரியும், ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் கற்றுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், டக்குன்னு உங்களோட என்ட்ரி எடுத்து இங்கே போட்டுருக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சொல்கிறோம் லாஸ் வந்தால் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு, ஆனால் லாஸ் வருது, நம்ம யாருமே கற்றுக்க மாட்டோம். கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண மாட்டோம்.
அதனால் மூணாவது விஷயம் பார்க்க வேண்டியது அனலைஸ் பண்ணியாச்சு, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். ஏன்னா நம்ம லாஸ் வந்துச்சுன்ட்டு அப்படியே ரொம்ப வருத்தப்படாமல் லாஸ் எதனால் வந்துச்சு அதை நம்ம எப்படி சாதகமாக யூஸ் பண்ணி அடுத்த ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணலாம். நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கு, நல்லா டெக்னிக்கெல்லாம் படித்து ப்ரொஃபஷனலாக இருக்க ட்ரேடர்ஸ்க்கு லாஸ்ன்றது ஒரு பேட் திங் கிடையாது, எப்போதுமே குட் திங் தான், ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான். லாஸ் வந்துச்சுன்னா அது நம்ம ஏறுற கல் மாதிரி தான். அதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக ஏற கல் மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் எப்போதுமே லாஸ் வருதுன்னு வருத்தப்படாமல் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது விஷயத்தை பாருங்கள். இந்த 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, லாஸ் வருதுன்னா ஆமாம் மார்க்கெட்டில் லாஸ் வரதான் செய்யும், அந்த லாஸுக்கான காரணம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட் என்னென்னா, அக்செப்ட் பண்ணிவிட்டு லாஸ் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு உடனே ட்ரேடு போடாதீங்க. எமோஷன்ஸ் பீக்கில் இருக்கும் போது என்ன பண்ணுவோன்னா, சரி நீ ஆனாலும் மார்க்கெட்டுக்கு சண்டேக்கு போய் நீங்கள் மார்க்கெட்டு சண்டைக்கு போகிறீங்க, கடைசியில் மார்க்கெட் தான் ஜெயிக்கும். இத்தனை வருஷமாக பார்த்துருக்கோம். ஏன்னா மார்க்கெட் தான் பெருசாக இருக்கிறதால மார்க்கெட் தான் ஜெயிக்கும். அதனால் நம்ம சண்டைக்கு போகிறதுல எந்த யூஸுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க, மார்க்கெட்டுக்கு சண்டைக்கு போக வேண்டாம், மார்க்கெட் தான் ஜெயிக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டீ குடிக்கிறதா இருந்தால், வாக்கிங் போகிறதா இருந்தால் போயிட்டு 3வது அனலைஸ் பண்ணுங்கள், அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்ன அப்புறம் எதனால் ப்ராப்ளம் வந்துச்சு, எதனால் லாஸ் வந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் நான் சொல்ல 3 பாயிண்ட்ஸ். இந்த 3 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இப்போ நம்ம எப்படி ட்ரெண்டு அனலைஸ் பண்ணணும், இல்லை மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எவங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு தெரியாது. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகுது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இன்கேஸ் அது டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் 30 ரூபா வச்சாலும் சரி, 10 ரூபா வச்சாலும் சரி, 20 ரூபா வச்சாலும் சரி, எவ்வளோ தூரம் கீழே வச்சாலும் ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். அப்போ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டவுன் ட்ரெண்டில் பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அப்போ அடிக்க தான் செய்யும். அப்போ என்ன தெரிஞ்சிருக்கா, நம்ம ட்ரெண்டு தேவை ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா அடிக்க தான் செய்யும். இந்த மெத்தடும் என்ன ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் இந்த மெத்தடில் எப்படி என்ன ட்ரெண்டில் இருக்குன்னா கற்றுக்கணும்னு வச்சிங்கன்னா, இதுக்காக தான் நம்ம ட்ரேட் ஏஜர்ஸில் வி டீச் பீப்புள் எப்படி மக்களை ட்ரேட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்லேருந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்றது விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும், எங்கே ட்ரேட் பண்ணணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வேணும்னா இந்த சைடில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள். நம்மளுக்கு பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் இருக்குது. இந்த இதோட பார்த்திங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கிளாஸஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எல்லா பிரான்ச்சஸும் வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. வீக்கெண்டுக்கு வர முடியல, உங்களால் ரெகுலர் கிளாஸஸ்க்கு வர முடியலனா கூட நம்மளுக்கு ஆன்லைன் பேட்சஸும் இருக்குது. ஆன்லைனில் கூட நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். எதனா டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள், அவங்க எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ் வர்றது சகஜம்தான். லாஸ் வந்துட்ட பிறகு என்ன பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். லாஸ் வந்துட்ட பிறகு என்ன பண்ண வேண்டிய விஷயங்கள் 3 நான் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் என்னென்னா டோன்ட் கிவ் அப். எப்போ தான் சொல்லுவாங்க, லாஸ் வந்துச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு எப்படி ஏறுறதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு என்கரேஜிங் வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.